ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் முட்டைத்தொக்கு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த முட்டைத்தொக்கு வந்து ரைஸு, சப்பாத்தி, பிரியாணி, குஸ்காக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்பிளான மெத்தடில் தேவையான பொருட்களை வச்சு டேஸ்ட்டான முட்டைத்தொக்கு எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு பாருங்கள், 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாய் எடுத்துருக்கேன். கடாய் பாருங்கள் சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுமே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுமே ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம மசாலா பொடிகள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா 1 நிமிஷம் இதை வதக்கி விட்டுக்கலாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு. பாருங்கள், மசால் பொடி போட்டு 1 நிமிஷம் நான் லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நான் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம். அரைச்சி ஊற்றின தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இது மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்கு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மசாலாவோட பாருங்க நல்லா ஒரு கிரேவி பதத்தில் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்க பாருங்கள், குக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை நான் வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு போடுங்க. பாருங்கள், முட்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். ஓப்பன்லேயே குக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது நம்ம உப்பு போட்டிருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதோடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசால் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரம் மசால் பொடி போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். முட்டை போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாதுங்க. கிளறினீங்கன்னா அந்த மஞ்சள் கரு வந்து வெளியே வந்துடும். அப்புறம் எள்ளை தனியாக மஞ்சள் தனியாக இருக்கும். அதனால் லேசாக கலக்கி விடுங்க, போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா குக் ஆகி எக்கில் பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை தூவிடலாம்.
அவ்வளோதாங்க, முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை தொக்கு பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணிட்டோம். இதை வந்து ரைஸு, சப்பாத்தி, அப்புறம் பிரியாணி, குஸ்காக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். முட்டை இருந்தால் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.